எடி புஷ்பா, இந்த சக்கப்பழம் வாங்கிட்டு வந்தல அதை வெட்டினியே நீ? நேத்து வெட்டல, நான் எடுத்துட்டு வரட்டா? இப்ப வெட்டி திம்போமா? சரி கொண்டா. சக்கப்பழம் இருந்தாலே வீட்டுல மணமணன் மணத்துட்டு தான் இருக்கு. எப்படா திங்கலான்னு தோணுது. கொண்டா கொண்டா வெட்டிடுவோம். மக்களே சீக்கிரம் ஓடியாங்க. போனே பார்த்துட்டு இருக்காதி, எப்ப பார்த்தாலும் போனு. அது தூக்கி போட்டு வாங்க, சக்கப்பழம் வெட்ட போறோம். அம்மையும் நானும் ஓடியாங்க. இது என்ன கத்திட்டு வச்சிருக்க? வெட்டவும் மாட்டுக்கு கொண்டாடவும் மாட்டுக்கு. ஆமா, ஏன் சொல்ல மாட்டேரு? எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த கத்தி இல்ல, அதான் வெட்ட மாட்டேங்க. ஏறு, உமருக்கு வெட்ட தெரியலன்னு சொல்லும். இன்ன மாட்டேவே இத வச்சு வெட்டுறேன். உமருக்கு இந்த சக்கப்பழம் வெட்ட முடியலையாக்கோ. வந்துட்டியா? சண்டைக்கு வந்துட்டியா? இந்த கத்தி உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்ததேங்கவே மறந்துட்டேனா? அதுக்குள்ள ஏமா இப்படி சண்டைக்கு வர? உடனே கொப்புல ஏறிடுவிய. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தத கூட மறந்துட்டீராக்கோ. டேய், என்ன சொன்னம்லடி? அம்மைக்கு அப்பாக்கு இப்போ ஒரு சண்டை நடக்கும், இந்த சக்கப்பழத்தை வெட்டதுக்குள்ளேன்னு. இம்மா இப்ப சண்டை போடாதீங்க, சக்கப்பழத்தை வெட்டுங்க. டேய் இரி மக்களே, வெட்டுதே. ரெடினா உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த கத்திய நான் எந்த குறையும் சொல்லலமா. நீ பத்திரமா கொண்டு வை. அப்ப எதை வச்சு வெட்டுவீரு? ரெடி இப்ப பாரு, கத்தி இல்லாமல இந்த சக்கப்பழத்தை ரெண்டா வெட்டியிருந்தனா இல்லையான்னு பாரு. ஆமா, அந்த சவுடலுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல, சீக்கிரம் வெட்டி காட்டும். இடி புசு, ஒரு கை போடுட்டி. நீ ஒரு கை போட்டாதான் சக்கப்பழம் ரெண்டா வரும்னு நினைக்க. இம்மா, இதுல இருந்து என்ன தெரியுது? அப்பாவால உன் துணை இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்பா தோத்துட்டா, நீ ஜெயிச்சிட்டமா, ஜெயிச்சிட்ட. இப்ப எப்படி அம்மையை கவுத்தேன்? சூப்பர் மக்களே. இம்மா 1 2 3 யார் ஜெயிக்கன்னு பாப்போம். ஏ சூப்பர் சூப்பர். இம்மா இளு, நல்ல இளுமா. ஏய் என் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. நான் தோத்துட்டேன். ஆமா, ரொம்ப படம் வைக்காதியா. நம்ம ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சிருக்கோம், நான் மட்டும் தான் ஜெயிச்சேன். அப்படி இல்லடி, பொண்டாட்டிட்டு தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாலே போதும், வீட்டுல சந்தோஷம் தன்னால வந்துடும். திரும்ப வாங்க, அங்கே நின்னுட்டியா? வாங்க மைனி வாங்க. இங்க ஆளுக்கு ஒரு துண்டு வெட்டி கொடுத்து வரேங்க. அவ்வளவு பேருக்குள்ள உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பாளுவா. ஏடி ரெண்டு பேருக்கு ஒண்ணு போல தான் வெட்டி இருக்கேன் டி. சண்டை கண்டு போட்டு கிடக்காது என்ன? பழத்தை தின்னு போட்டு இந்த சக்கோட்டி தூர போட்டுறாதீ டி. இந்த சாம்பாருக்கு போட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி அவியல் வச்சாலும் நல்லா இருக்கும் டி. சரிம்மா. இங்க போகும்போது நீ ஒரு துண்டு வெட்டி கொண்டு போக. கரட்டி கொண்டு போறேன். தேவா நல்லா விரும்பி சாப்பிடுவான். உடனே நாளைக்கு வண்டி சொல்லியிருக்கேல்ல? ஆமா மைனி சொல்லிட்டேன், 4 மணிக்கான வந்துரும். நாளைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை லீவு தானே? வேற எங்கேயும் பேராதிய வேலை இருக்கு அப்படின்னு. நாளைக்கு பட்டு எடுக்க போனோம். 2-3 நாள் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. வந்துரும் மைனியா, வந்துருவேன். பட்டு எடுக்குதுன்னு கண்டிப்பா வருவேன். இந்தாங்க குழந்தை, 1000 ரூபாய் போல இருக்கு, வண்டிக்கு கொடுத்துருங்க. அப்புறம் மீதி எவ்வளவு வரும்னு கேட்டு நாளைக்கு துணி எடுத்துட்டு வந்த பிறகு கொடுக்கலாம். சரி மைனி, கொடுத்துருதேன். இடி எவ்வளவு தான் தந்திருக்கேன் எனக்கு. கொண்டு பக்கம் அந்த பிள்ளை இருக்குல்ல, குடு. குழந்தை போயிட்டு வரேன். இடி போயிட்டு வரேன். எங்க 4 மணிக்கு கிளம்பிடலாம்லாங்க நாளைக்கு. ஓல விடுற சாமி. இப்ப எதுக்கு தலைவரிச்சு ஓடுறீங்க? இங்க வாங்க, சொல்லிட்டு போங்க என்ன காரணம்னு. இடி தீபாவளி பொங்கல்னாலே காலையில கடை திறக்க முன்னாடி அவங்க போய் காத்து கிடப்பியா? ராத்திரி அவன் கடையை சாத்ததுக்கு முன்னாடி உங்களை வெளியே தள்ளி தான் சாத்துவான். அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் ஆக்குவியா? இப்போ கல்யாணத்துக்கு நான் கேட்கவே வேணும் டி. இன்னைக்கு போனா கல்யாணத்தன்னைக்கு காலையில தான் எல்லாரும் வந்து சேருவியா? அதனால நான் வரமாட்டேன் தாயே. அது மட்டும் இல்ல, டிரைவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வண்டியை வேணா ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கன்னு, நீங்க யாராவது ஒருத்தர் வச்சு ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. பை பை, போயிட்டு வரேன். கொஞ்ச நெஞ்ச கொழுப்பு அந்த மனுஷனுக்கு, உடம்பு முழுக்க கொழுப்புதான். எங்க அக்கா கிட்ட மண்டைய ஆட்டிக்கிட்டு நான் வருவேன்னு சொல்லிவிட்டு இப்ப கடைசியில ஓடிட்டாரா. என்ன செய்யன்னு தெரியலையா? அவட்ட பக்குவமா தான் சொல்லணும். வாவு விடுற படுவாளாவா? ஏக்கோ, அண்ணன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எஸ்கேப் ஆயிருக்காரு. பாவி மக்க இடி பள்ளத்துல விட்டு தள்ளிறத. வண்டி பார்த்து ஓட்டிட்டி. இக்கு முக்கியமான ஆளு, மாப்பிள துணி எடுக்க வரல. காலையிலே சொல்லிட்டாமா, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குமா, அதை முடிச்சுக்கிட்டு முடிஞ்சா நான் துணி எடுக்க வரேன். அப்படி இல்லைன்னா நீங்களே எனக்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க. நீங்க எடுத்தா நல்லதாமா இருக்கும் அப்படின்னா. முக்கியமான வேலையா? அதுவும் ரொம்ப முக்கியமான வேலையா? அது என்னவா இருக்கும்? போது அவர்தான் போன் அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியலையே. எடுத்து பேசவா வேண்டாமா? எடுத்து பேசலன்னா நீங்க விட்டுருவானா? திரும்ப அடிச்சுட்டே இருப்போம்ல, எடுக்க வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பேன். கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை தடவை கால் பண்ணுவாரு? ஐயோ, எடுக்கலன்னா விட மாட்டார் போல இருக்கு. என்னன்னு தெரியலையே. சரி, எதுக்கு எடுத்து பேசும். ஹலோ. ஏ அப்பா, மேடம் ரொம்ப பிஸியோ? 10 ட்ரிப் அடிச்சாச்சு, 11 ட்ரிப் அடிக்கேன். இப்பதான் ஹலோன்னு பேசுறீங்க. ஆமா, பிஸியா இருக்கிறேன், ஆபீஸ்ல இருக்கறானா, அதான் எடுக்க முடியல. அப்படியா? அப்புறம் பக்கத்துல ஏதோ பைக் சவுண்ட், கார் சவுண்டா ஒரு கச்சபச்சான்னு கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, நம்ம பேசிட்டு இருக்கும்போது வண்டி போகுதுல, அந்த சவுண்ட வச்சு கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே. நம்ம வேற ஆபீஸ்ல இருக்கோம்னு சொல்லி இருக்கோம். அது வேற ஒண்ணு இல்ல, எங்க ஆபீஸ் பக்கத்துல தான ரோட் இருக்குது. அங்குள்ள சவுண்ட் தான் இங்க வர கேக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பிஸி. அப்புறமா பேசட்டுமா? அட பாவி, முழு பூசணிக்காம ஒரு சொத்துல மறைச்சிரும் போல இருக்க. எங்ககிட்டே வா, எங்களுக்கே மொட்டை அடிச்சிரும் போல இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்க. ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்தி கம்மல் வேற போட்டு அதையும் கலத்தியாச்சு.
ஆபீஸ்ல இருக்கீங்க பிஸின்னு சொன்னா நாங்க நம்பிடணுமா? அதான் எய்தாப்புல இருக்கிற ரோட்ல ஒரு ரோட்டு ஓரமா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே. கடவுளே, எங்க இருந்து பாக்குறாருன்னு தெரியலையே. இவ எங்க இருந்துடா பார்த்து கரெக்டா சொல்லுதான்னு சொல்லி குழம்பி போயிடாதீங்க. ஆப்போசிட்ல பாருங்க, அதான் ஜூஸ் கார்னர். நம்ம ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டோமே, அந்த ஜூஸ் கார்னர் தான். அதேதான், கரெக்டா நேரா பாருங்க. அட கடவுளே, அதுல இருந்தா பாத்துட்டு இருக்கறோ. வாட்னர் ரீலெல்லாம் அந்து போச்சு. சீக்கிரம் வாங்க, ஜூஸ் கார்னருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பிடிச்ச மாதுளம் ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க சொன்னா அந்த நான் வந்துறணுமோ? ஆமா, நான் சொன்ன மாதிரி நான் ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா தேடுவாங்க. அப்பா தேடுவாங்க, ஆட்டுக்குடி தேடுன்னு கலர் கலரா நல்ல ரீல் கொடுத்தீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுதான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையாக்கோ? எங்க அம்மா கெஞ்சி கருவி என்கிட்ட, இல்ல மக்கா இன்னைக்கு கல்யாணத்துக்கு நம்ம பட்டு எடுக்க போறோம், உனக்கு வேட்டி ஷர்ட் எடுக்கணும், அதனால கண்டிப்பா நீ வரணுமா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், எம்மா இன்னைக்கு எம்மா பயங்கரமான வேலை இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க வேண்டியிருக்கு, அதனால நான் போயிட்டு வரமா, நீனே பார்த்து எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா ரொம்ப தான் மிக பண்ணுதீங்க. பாருங்க, வரலன்னா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருக்கு, தெரியும்ல உங்களுக்கு எல்லாம். எந்த பொண்ணு வந்திருந்தானே? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஐயா, நான் வேற இப்படி சொல்லிட்டேனே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ ஒருவேளை வீட்டுல, அதனாலதான் இவர் ட்ரெஸ் எடுக்க கூட போகாம அங்க வந்திருக்காரோ. சரி, என்ன ஏதுன்னு போய் கேட்போம். இதை தவிர வர வழியே இல்ல. நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டுல வந்து இருக்கலாம். ஆமா, அவ உங்களை மாதிரிலாம் இல்ல, இப்படிலாம் கோவப்பட மாட்டா. எப்பண்டா நான் பேசுவேன்னு காத்து கிடக்கா. ஓஹோ, அந்த லெவலுக்கு போயிட்டாக்கோ. உங்க கோவத்துக்கு முன்னால என்னால நிக்க முடியல, அதான் பார்த்தேன். மனசு கொஞ்சம் லேசா மாறுத மாதிரி இருக்கு. எங்க வீட்லயும் எங்க அம்மா சித்தி எல்லாரும் சுத்தி சூழ சூப்பரான பொண்ணுப்பா, நல்ல அழகான பொண்ணு, நல்ல அம்சமான பொண்ணு, நல்ல பாசமுள்ள பொண்ணு, இதையே கட்டிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. அவங்க அப்பா வேற ஃபாரின்ல பயங்கரமான பெரிய வேலையெல்லாம் செய்தாராம். ஏகப்பட்ட பணமா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கான். கோடீஸ்வரியா. கோடீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு பேச வேண்டியதுனே. எனக்கு எதுக்கு ஃபோன் போட்டீங்க? நீங்க வேற ரொம்ப பிஸி. உங்க அப்பா தேடுவாங்க, ஆட்டுக்குட்டி தேடுவோம் அப்படின்னீங்களா, போயிட்டு வாங்க. உங்களை மாதிரிலாம் கிடையாதாவா. நான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், நான் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு பறந்து வந்துருவா. கடவுளே, இந்த மனுஷன் போற பக்கம் பார்த்தா நம்மள மறந்துறாரு போல இருக்கு. யோசிக்கட்டும். போன கொடு, அவள பேசட்டும். சும்மா இரு, நீ தான் போறேங்க. அவளாவது வரட்டும், கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போவோம்ல. சும்மா இரு, கொண்டா போன கீழே போட்டுறத விலை கொடுத்தலாக்கும். வேற விளையாடாத, சொன்னா கேளு, தந்துருன்னு அவளுக்கு போன் போடணும்னு சொல்லுதாம்ல. தர முடியாது, என்ன செய்வீங்க? நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு, நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம். இடையில எவ வந்தாலும் சரிதான், அவளுக்கு அடி விழும். எம்மா என்ன காவக்கறி இருப்ப போல இருக்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அவ்வளவுதான் அடிச்சு விடுவ போல இருக்க. அவளை கடைசியில என்னையும் சேர்த்து அடிப்ப போல இருக்கு. என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் சொல்லுங்க, குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கலாம். அப்படிவா வலிக்கு? ஏனே 2 ஆப்பிள் ஜூஸ் நல்ல சில்லுன்னு. அட லூசு, வலிக்கு வந்தியா? என்னது? இப்படி பேசினாதான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்ப, இல்ல இதுக்கு முன்னால ஒரே ஓட்டமா ஓடி போயிருப்ப. ஐயே, நம்ம தான் நல்லா ஏமாந்துட்டோம் போல இருக்கு. நான் நினைச்சேன் அப்படிலாம் கிடையாதா, இவரு அப்படிலாம் பேச கூட மாட்டாரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு என்ன, எந்த பொண்ணுகிட்டயுமே இவர் பேச மாட்டாரு. பொண்ணுங்களுக்கு கண்ணாலே தெரிச்சு விடுவாரு. யாழ்னி, இந்த 4-5 நாள்ல கல்யாணம், என்ன ஐடியா ஒண்ணுமே உதிக்க மாட்டுக்கு. எல்லாரும் சொல்லியாச்சு நம்ம 2 பேரும் தான் கல்யாணங்காங்க. ஆனா ஒரு ஐடியாவும் சொன்ன மாதிரியும் தெரியல. என்கிட்ட துணி வேற எடுக்க போயாச்சு. அதான் மண்டை குழம்பி இருந்தேன். சரி, உங்கன்னு கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா நீ ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்க. அதான் சின்ன டிராமா போட்டேன், டக்குன்னு நீனு வந்துட்ட. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு யோசிங்க. உண்மையிலேயே யாழினி, என்னாக போகுது யாதாக போகுதுன்னு மனசு ஒரு பக்கம் பக்கம் அடிச்சிட்டு இருந்து மண்டை குழம்பிவே இருந்தேன். அதான் அப்படியே வெளியில வந்துட்டேன். சரி, உன்னை பார்த்து பேசினா நீ ரொம்ப மோட்டிவா நல்லபடியா பேசுவேன்னா உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டே பார்த்துக்க. வேற ஒன்றும் இல்லை, உன்னை கஷ்டப்படுத்தினா சங்கடப்படுத்தினா சாரி. ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சாரி? கவலைப்படாதீங்க, எப்பவுமே நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்.